வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் மாக்கி வழுத்தும் ஓரறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையா உயிரினங்கு தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் அறிவேனம் முழு முதல் பொருளேனம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க்கை. வாழ்கவே வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கட்டால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். இன்றைய நித்தியானந்த தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம்.
அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தொடர் நற்சிந்தனையை தொடருவோம். ஐயா இந்த வாரங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் கார்த்திகேயன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதத்திரியமும் வேதகமும் 26ஆம் பாகத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த கருத்தை பற்றிய 6வது அமர்விலே பாவத்திலிருந்து தப்புவது எப்படி, பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி என்ற கருத்துக்கள் மகர்ஷி அவர்களும் பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்று 3 வழிகளை தந்திருக்கின்றார்கள். பிராயச்சித்தம், மேல்பதிவு, அடியோடு ஒழித்தல். பைபிளிலே அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். யோவான் சுவிசேஷத்துல மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். இந்த மரித்தோர் என்ற சொல் சென்ற அமர்விலே பார்த்தோம். வாழ தெரியாமல் வாழ்கின்ற அனைத்து மக்களுமே செத்த பிணங்கள் தான். தேவநீதியை உணர்ந்து தெளிந்து தர்மம் தவறாது வாழ்பவர்கள் மட்டுமே மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். மற்ற அனைவருமே நடைப்பிணங்கள் தான். அப்படி மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் இப்போதே வந்திருக்கிறது. வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்டு மகான்களுடைய தத்துவ விளக்கங்களை கேட்டு திரிந்து கொள்ளுகின்ற காலம் வந்திருக்கிறது. இந்த தத்துவங்களை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஒழுக்கத்தின்படி எப்படி வாழ்வது என்ற வழிமுறைகளை குருமார்கள் விளக்கி சொல்கின்ற போது அவர்களை மதித்து அவருடைய சொற்களை கேட்டு அவர்கள் தருகின்ற பயிற்சிகளை சிரத்தையோடு பொறுப்புணர்ச்சியோடு பின்பற்றி வாழ்ந்தால் பாவத்திலிருந்து தப்புவார்கள். ஏனென்றால் மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று இன்னொரு வசனம் உண்டு. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இறந்து போன நடைப்பிணங்கள் தங்கள் மரித்தோரை, இறந்து போன நடைப்பிணங்களை அடக்கம் பண்ணட்டும், அவங்க மண்ணிலே புதைத்து விடட்டும். இப்போ இறந்து போனவனுக்கும் வாழ தெரியவில்லை, இருப்பவர்களுக்கும் வாழ தெரியவில்லை. துன்பங்கள் வருகின்ற போது ஏன் எனக்கு வந்தது என்ற கேள்வி மட்டும் வருதில்லை. அப்படி வருகின்ற போது ஒரு தவிப்பு, இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்ற தவிப்பு வரணும். வந்து பிறந்து விட்டோம், ஆனால் வாழ தெரியவில்லை. அருகில் இருந்து சொல்லிக் கொடுத்தால் விவரம் தெரியாதா, விளக்கம் புரியாதா என்று ஒரு கண்ணதாசன் பாடலிலே 4 வரிகள் வரும். வந்து பிறந்து விட்டோம், சாமி சொல்லுவாங்க, வாழ வேண்டும் என்று எண்ணி நாம் வந்ததில்லை, எனினும் பிறந்து விட்டோம், வாழ வேண்டும் ஆயுள் உள்ள மட்டும். வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவருடைய அனுபவங்கள் என்ன, இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இதிலே அமைதி பேரின்பத்தை சந்தித்தவர்கள், துய்த்தவர்கள்
சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் மகான்களும் குருமார்களும். மக்கள் சந்தித்த வாழ்க்கை என்ன? இன்பம் துன்பம் மாறி 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 இந்த இரண்டுக்குள்ளாக உணர்வுற்றிருப்பதுதான் உலக வாழ்க்கை, உலக மக்களின் வாழ்க்கை. இதுல இருந்து அனுபவத்தை பெற வேண்டும். நமக்கு எது வேணும்? கோடிக்கணக்கான பக்தர்கள் கோவில் கோவிலாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். யாராவது எனக்கு துன்பத்தை கொடு இறைவா என்று பிரார்த்தனை செய்வது உண்டா? இயற்கை விதிப்படி அது சாத்தியமும் கிடையாது. இன்பத்தை துய்ப்பதுதான் ஜீவனின் அடிப்படை உணர்வே. சுகத்தை நாடிய பயணம்தான் உயிரின வரலாறு. துக்கத்தை எந்த ஜீவனும் விரும்புவது இல்லை. அப்போ மனிதனாக பிறந்த நாம் சுகத்தை விரும்புகிறோம். ஆனால் சந்திக்கின்ற வாழ்க்கையோ இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி என்ற நிலைமைதான். சுகம் கனவுல, துக்கம் நாள் முழுவதும். அப்ப இதுல எது எனக்கு வேண்டும்? ஏன் நான் விரும்பாதது வருகிறது? சமீபத்துல ஒரு சின்ன ஒரு காமெடி வாட்ஸ்அப் பார்த்தேன். மஞ்சள் நிறமான எலுமிச்சையை பிழிந்தால் வெள்ளை நிறமான சாறு வருகிறது. வெள்ளை நிறமான முட்டையை உடைத்தால் மஞ்சள் கருவாக வெளியே வருகிறது. இதுதான் வாழ்க்கை. நினைப்பது ஒன்று, வருவது வேறொன்று என்று ஒரு நகைச்சுவை போட்டிருந்தாங்க. அது போல நாம் எதிர்பார்ப்பது இன்பங்கள் தான். ஆனால் வந்து சேருவதோ இன்பம் சிறிதும் துன்பம் பெரிதும். அப்ப இன்பத்தை நாம் முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வழி என்று ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? அதுக்கான வழிமுறை என்னன்னு ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? அப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. எனக்கு இதெல்லாம் வேணும், உரிமை. அடுத்தவங்களுக்கு வேண்டாமா? அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? இது வாழ்க்கை அல்ல. வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும். நம்மால் எந்த ஜீவனுக்கும் எந்த வகையிலையும் பாதகம் ஏற்படக்கூடாது என்பது இயற்கை சட்டம், தெய்வ நீதி. இதை மதித்து வாழ்ந்தால் மட்டுமே துன்பங்கள் விலகும். இதை ஒதுக்கி தள்ளிவிட்டு எத்தனை பூஜை புனஸ்காரம் செய்தாலும் கும்பாபிஷேகம் செய்தாலும் சமுதாயத்தில் பிரச்சனைகள் தீரவே தீராது என்பது இதுவரைக்கும் வாழ்ந்து கண்ட வரலாறு. வேறு சாட்சியே தேவையில்லை. யார்கிட்ட போய் ப்ரூஃப் கேட்கணுமா? வாழ்கின்ற சமுதாயமே சாட்சி தான். அப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி, உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு திட்டம் வேணும், ஒரு சாசனம் வேணும். அது எப்படி இருக்க வேண்டும்? எல்லோரும் சமமாக வளமாக வாழ வேண்டும். அதுதான் இயற்கை சட்டம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை, கோஆபரேட்டிவ் சிஸ்டம். அது வந்தால்தான் உலகம் அமைதி பெறும், பாவங்கள் தூர விலகும். எனவே இதற்கான தத்துவங்களைத்தான் தொல்காப்பியர் முதற்கொண்டு வேதத்திரி மகர்ஷி வரைக்கும் காலம் காலமாக மகான்கள் போதனை செய்கிறார்கள். கேட்டாத்தானே. சிந்திக்கின்ற அறிவை இறைவன் தந்திருக்கின்றான். சிந்தனை தூண்டுவதற்கு மகான்களும் அவ்வப்போது அவதரிக்கின்றார்கள். சிந்திக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தால் நட்டம் யாருக்கு? சிந்திக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தால் நட்டம் யாருக்கு? You deserve for that.
எனவே மகான்கள் சொல்லக்கூடிய தெய்வ நீதிகளை பயிற்சி செய்து நம்மை திருத்தி அமைத்து கொண்டு புதியதொரு வாழ்க்கையை வாழவில்லை என்றால் பிழைக்க மாட்டீர்கள் என்பதை சத்தியமாக சொல்கிறேன் என்றார் இயேசுபிரான். அதாவது இன்றைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்றால், தெய்வ நீதியின்படி வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் இன்றைக்கு உலகம் வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதங்களே அத்தனை சிக்கல்களுக்கும் காரணம். வேற எதுவுமே கிடையாது. ஒரே ஈக்குவேஷன், வாழ வேண்டிய வாழ்க்கை முறை, வாழ்கின்ற வாழ்க்கை முறை, இரண்டுக்கும் உள்ள பேதங்களே அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்போ இந்த ஒரு வாழ்க்கை நெறியை யார் போதிப்பது மக்களுக்கு? அதுக்கென்று கடமை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? மதவாதிகள், மடாதிபதிகள். ஆனா என்ன செய்கிறாங்க? ஒரு முறை கோவையில ஒரு மத கலவரம், அது தமிழர் முழுவதும் பரவிடுச்சு. அப்போ ஒரு புகழ்பெற்ற மடம் தமிழ்நாட்டுல, அந்த மடாதிபதி சொல்றாரு, இந்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இப்படிப்பட்ட நட்டங்களை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். ரொம்ப சரி. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்து தர்மத்தை காப்பதற்காக அவதரித்தவர்கள் தான் நீங்கள். அப்ப நீங்க போய் முன்னாடி நின்று முன்னெடுத்திருக்க வேண்டும் போராட்டத்தை. நீங்க மடத்துல சௌகரியமா பாதுகாப்பு உட்கார்ந்துகிட்டு அடுத்தவனை போய் சண்டை போடுன்னு சொன்னா இது எந்த சாஸ்திரத்துல எழுதிருக்குது? நீங்க தானே மடாதிபதி, நீங்க தான் இந்து தர்மத்தை காப்பதற்கன்னே பிறந்திருக்கிறீங்க. நீங்க முன்னெடுக்க வேண்டியதான போராட்டத்தை. நீங்க மடத்துல சேஃப்டியா உட்காந்துக்கிட்டு மற்றவனை மட்டும் தூண்டி விடுவீங்க, போய் இந்து தர்மத்தை காப்பாத்து, கிறிஸ்துவ தர்மத்தை காப்பாத்து, இஸ்லாம் தர்மத்தை காப்பாத்துன்னு. எது தர்மம்? எது தர்மம்? எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தான், ஒரே தர்மம் தான். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ உள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம், வளமாய் வாழ. இன்றைக்குள்ள எந்த திட்டங்களும் உலக மக்கள் அனைவரும் வளமாக வாழத்தக்க வகையில இல்லை. சாமிஜி உறுதியா சொல்றார், எந்த இடத்துலயும் கிடையாது. அப்படி ஒரு புதிய சகாப்தத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு ஞானிகளின் கருத்துக்களை கேட்கணும். அதாவது மதங்கள் தோன்றுவதற்கு காரணமான மகான்கள், அவர்களை பின்பற்றினால் எந்த சிக்கலும் சமுதாயத்தில் இருக்காதுங்க. மாறாக மத தலைவர்களின் உரைகளை கேட்டால் இங்க எப்பவும் பகை உணர்வும் தீரவே தீராது. ஏனென்றால் இவர்கள் முக்கியமான வசனங்கள் இருட்டடிப்பு செய்துவிட்டு இவர்களுக்கு சாதகமான வசனங்களை மட்டுமே பேசுவார்கள். சண்டை வரத்தானே செய்யும். அப்ப எல்லா மகனும் சொன்ன கருத்து என்ன என்பது மட்டுமல்ல, எல்லா மத நூல்களிலும் போராட்டம் என்று குறிப்பிடுவது ஒரு மதத்தவருக்கும் இன்னொரு மதத்தவருக்கும் கொன்று குவிப்பது அல்ல போராட்டம். குருச்சேத்திரம் என்றாலும் ஜிகாத் போராட்டம் என்றாலும் எனக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்களுக்கும் எனக்குள் இருக்கின்ற நல்லெண்ணங்களுக்கும் இடையில் நடக்கின்ற போராட்டம். என்னுடைய பழக்கங்களுக்கும் குருவிடம் பெற்ற விளக்கங்களுக்கும் இடையே தத்தளிக்கின்ற போராட்டம். இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதுதான் குருச்சேத்திர வெற்றியை தவிர, ஜிகாத் வெற்றியை தவிர, அடுத்தவனை கொன்று குவிப்பது வெற்றி அல்ல. எனவே மகான்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கின்ற காலம் எப்போது வரும்? தேவகுமாரன் வந்தாரு, போயிட்டார். 2024 வருஷம் ஆச்சு. அவர் சொன்ன கோட்பாடு எப்போது அமலுக்கு வரும்? அறியாமையில் வாழ்கின்ற மக்களை விழித்தலை செய்கின்ற ஆற்றலை தனக்கு அருள வேண்டும் என்று இறைநிலையை வேண்டினார் வள்ளல் பெறுவான். இந்த வசனங்களுக்கு ஒரு விடையாக வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு பாருங்க.
மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இது பைபிள் வசனம். வள்ளல் பெருமன் என்ன சொல்றாரு? செத்தவர் எழுக என செப்பியான் எழுப்பிட அத்திரம் என கருள் அருள் பெருஞ்சோதி. செத்தவர் எழுக என செப்பியான் எழுப்பிட அத்திரம் என கருள் அருள் பெருஞ்சோதி. எனக்கு என்ன வேணும் தெரியுமா இறைவா? செத்து போன பிணங்களை போல் வாழ்கிறார்களே இந்த ஜடங்கள், இவர்கள் எல்லாம் விழித்தெழச் செய்ய வேண்டும். ஞானம் பெற்று அறிவு மார்க்கத்தில் தேவநீதியை மதித்து வாழக்கூடிய மேன்மை பெற வேண்டும். அந்த திறமையை எனக்கு தா என்று வேண்டினார் வள்ளல் பெருமான். அடுத்து ஒரு வசனம், பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். வள்ளலாருடைய கருத்துக்கு ஒத்து போகக்கூடிய பைபிள் வசனம். பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி. மக்கள் இருக்கிறாங்க, ஆனா நானும் நீங்களும் ஒன்றாய் இருப்பது போல, நான் என்ற ஜீவாத்மாவும் நீங்கள் என்ற பரமாத்மாவும் இணைந்திருப்பதை போல எல்லா மக்களும் இணைந்திருக்க வேண்டும். அப்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். உன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி அவர்களை இந்த ஞானம் பெறக்கூடிய வகையிலே அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். இந்த கருத்தை, அதாவது நீங்க மகானுடைய கருத்தை சிந்திக்கிற போது எப்படி ஒத்து போகுதுன்னு பாருங்க. இப்ப இங்க என்ன சொல்ற இயேசு என்ன சொல்றாரு? நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லல, நீங்க அந்த காரியத்தை செய்யணும் என்றார். இதே போல வேதத்திரி மகர்ஷி அவர்கள், இறைவா நான் கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன், உறைவாய் என் உள்ளத்து அறிவாய், உனக்கு என்னை தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு, முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்கச் செய்வாய், மறைவாக மாந்தருளே அறிவாக உள்ள நீ மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும், நீ தான் செய்யணுன்றார் மகர்ஷி. அதைத்தான் இயேசுங்க சொல்றார். நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நாமம் என்றால் ஆத்மா. இறைவனை மதித்து வாட வேண்டிய பொறுப்பும் அதற்கான அறிவும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் அடங்கியிருக்கிறது. மகான்கள் போதனை செய்தாலும் மக்கள் திருத்தத்தை நாடுவது இல்லை. ஏன் என்றால், பகவத்கீதையிலே ஒரு அருமையான கருத்து உண்டு. குணத்ரய விபாக யோகம் என்று ஒரு அத்தியாயம். மனிதர்களின் குணங்கள் 3ஆக பிரித்து பேசப்படுகிறது. சத்வ, ரஜோ, தமஸ், 3 வகை குணங்களாக பிரித்து பேசப்படுகிறது. சத்வ என்பது அன்பு, கருணை, நன்றி. இந்த 3 குணங்கள் மட்டுமே உள்ள ஒரு மகானின் தன்மை சத்வம், இறைத்தன்மை. ரஜோ குணம் என்பது இந்த சமுதாயத்திலே அறிவில் சிறந்தவர்கள் இருப்பார்கள், அறிவில் குறைந்தவர்கள் இருப்பார்கள், பல படித்தளங்களில் இருப்பார்கள். அப்ப அறிவு அற்றவர்களை யாரு நிர்வாகம் செய்ய முடியும்? அறிவில் சிறந்த சான்றோர்கள். அப்ப பொருள் துறையிலேயும் ஆட்சித்துறையிலேயும் ஆன்மீகத்திலேயும் அறிவில் சிறந்த மகான்கள் வந்து அவர்கள் நிர்வாகம் செய்து மற்றவர்களும் ஒரு நல்ல வாழ்க்கை முறைக்கு வரக்கூடிய வகையிலே அவர்களை நிர்வகிக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும். அத்தகைய குணம் ரஜோகுணம். தமோ குணம் என்பது ஒரு விசித்திரமான தீய மக்களிடத்தில் மட்டுமே இருக்கின்ற ஒரு குணம். அதற்கு உதாரணம் இந்த அரசியல்வாதிகள், அளவுக்கு அதிகமான செல்வத்தை குவிக்கின்ற
இந்தியாவில் அதானி இருக்கு, அம்பானி இருக்காரு, அவர் மாதிரி மக்கள் யாருக்கும் கொஞ்சம் கூட கிள்ளி கொடுக்காமல் தனக்கென்ற ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடிய செல்வந்தர்கள். அதே போல கடவுள் பெயரால் வயிறு வளர்ப்பவர்கள். இவங்க எல்லாம் தமோ குணத்தை சார்ந்தவர்கள். இருக்கிறது ஆன்மீகம்தான். ஆனா அடுத்த உழைப்பில் வயிறு வளர்க்கின்ற போது தமோ குணத்தான். உயர்ந்த குணம் இல்லை, தமோ குணம், கீழ்குணம். இந்த தமோ குணம் என்பதற்கு என்ன இலக்கணம் சொல்கிறது பகவத்கீதை என்றால், தனக்கு ஒரு லாபம் இல்லாத போதும் மற்றொரு துன்புறுத்தக்கூடிய சாடிசம். தனக்கு ஒரு லாபம் இல்லை இருந்தாலும் மற்றவர்களை துன்புறுத்தி மற்ற பொருளை சுரண்டி, இப்போ கோடிக்கணக்கான கோடியை சேர்க்கிறாங்களே, எல்லாம் அனுபவிச்சுட்டா சாக போறாங்க. அப்ப எத்தனை பேருடைய வளங்களை சுரண்டியது தானே கோடிக்கணக்கான சொத்து சில பேர் இடத்துல குவிந்திருக்கிறது. இதெல்லாம் செல்வம் அல்ல, பாவ குவியல். சொத்து கணக்குல பாவ கணக்கு. இதெல்லாம் திருப்பி எழுதப்படும் போது தெரியும், துன்மார்கனை கொழுக்கு வைத்து அறுப்பேன், நம்மளுக்கு வந்துடும். எனவே இதை பகவத்கீதை இன்னும் எவ்வளவு கொடுமையான வார்த்தையை பயன்படுத்துது பாருங்க. இந்த தமோ குணத்தை பற்றி பகவத்கீதை கொடூரமான வார்த்தை. இவர்கள் அசுர யோனியில் பிறந்தவர்கள். அவருடைய கர்ப்பமே கேடுகட்ட கர்ப்பம் என்றார். இதுக்கு மேல ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்த முடியாது. கீதையில் உள்ள வார்த்தை தான் சொல்றேன். இவனது கர்ப்பமே கேடுகட்ட கர்ப்பம் என்றார். இதை பைபிள் சொல்றது பாருங்க. நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். நீங்கள் உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. பிதாவினுடைய பரிசுத்த குமாரன் நான். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அது ஏன் மகான்கள் இப்படி கொஞ்சம் என்ன சொல்வது, நெத்தியடியான வார்த்தைகளை பயன் கொள்கிறார்கள் என்றால், சொன்ன கேட்கணும். கேட்கலன்னா வள்ளுவர் கூட 1330 குறட்பாக்களிலே பலவற்றை சொல்லியிருக்கிறார். ஆனா அதிலே ஒரு குறள் பார்த்தீங்கன்னா, செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். ஞானிகள் குருமார்கள் நல்ல கருத்துக்களை நாம் துன்பமில்லாமல் வாழக்கூடிய வழிமுறைகளை போதிக்கிறார்கள். அவற்றை காது கொடுத்து கேட்காமல் நாக்கு சுவையிலே செத்து வாழ்ந்தீர்கள் என்றால், உண்பதிலேயே சுகம் கண்டு வாழ்கிறீர்கள் என்றால், நீங்கள் இருந்தா என்ன செத்தா என்ன? செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். இவன் இருந்தா என்ன செத்தா என்ன? கருணமிக்க மகான்களுடைய வார்த்தைகளா இவைகள். அப்ப எந்த அளவுக்கு மனிதன் மகான்களையே நொந்து போகிறான் பாருங்க. இப்ப பைபிள் சொல்கிறது, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். உலக மக்கள் இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதின்றாங்களே, உண்மையில யார் மேல் ஜாதி யார் கீழ் ஜாதி என்றால், நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நானிலத்தில் இல்லை. பாரதியாருடைய கவிதை, நந்தனை போல் ஒரு பார்ப்பனன். நந்தன் யாருங்க? சமுதாயத்தால் சூத்திரன் என்று தீண்டத்தகாதவன் என்று புறம் தள்ளப்பட்டவன் நந்தன். ஆனால் அவன் சற்றே விலகிரும் பிள்ளாய் என்றார். நந்தி நகர்ந்தது, சிவதரிசனம் பெற்றார். எனவே நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நானிலத்தில் இல்லை. சரி, அதே போல் நாம் ஆக முடியுமா? குணம் நல்லதாயின் எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதென கண்டோம். குணம்தாயா முக்கியம், பிறப்பு முக்கியம் இல்லை, குணம்தான் முக்கியம்.
நீ சத்துவ குணத்திற்கு பக்குவப்படுத்திக் கொண்டு விட்டால் இறைவனை அறிந்து விடலாம். அப்படி அறியாதவர்கள் கடைசி வரைக்கும் அறிவதற்கு முயற்சி செய்யல, வெற்றி பெறவில்லை என்றால் அவனே தீண்டத்தகாதவன். அப்ப பைபிள் சொல்கிறது, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். எப்படி? எல்லோரும் தாய் தந்தைக்கு தான் பிறக்கிறாங்க இல்லையா? இயேசு எப்படி பிறந்தாருங்க? தாய்க்கு பிறந்தார், தந்தைக்கு பிறந்தாரா? இல்ல, கன்னி மேரிக்கு பிறந்தவர் இயேசு பிரான். இப்போ அறிவியல் என்ன சொல்கிறது? ஆண் உயிர் பெண் உயிர் இணைந்தால்தான் ஒரு உயிர் உருவாகும். அப்ப விஞ்ஞானத்தின் கோட்பாடுக்கு பைபிள் முரண்படுகிறது. இங்க ஆண் சேர்க்கை இல்லாமல் கன்னி மேரி எப்படி இயேசுவை பெற்றெடுத்தால்? மகாபாரதத்துல ஆண் துணை இல்லாமல் கன்னி குந்தி எப்படி கர்ணனை பெற்றெடுத்தால்? எப்படி பாண்டவர்களை பெற்றெடுத்தால்? என்றால் பைபிளுடைய ஆரம்பத்துக்கு போகணும். ஆதியாகமம். அன்று ஆதாம் முதன் முறையாக ஏவாளை அறிந்தான். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஏன் பெண் குழந்தை பிறக்கல என்றால், தூய்மையான அறிவு, களங்கம் இல்லாத மனம், அது துவக்கத்தில் ஈடன் தோட்டத்தில் அப்படித்தான் இருந்தது. தெய்வீகமாகத்தானே பிறப்பானது. அது எங்கே களங்கம் தோன்றியது? அடுத்தவன் பொருளை அடுத்தவன் உரிமையை சுரண்டிய போதுதானே களங்கம் பிறந்தது. பிறர் பொருள் கவர்தல், அங்கதானே களங்கம் வந்தது. அப்ப ஆதியிலே அறிவே அறிவோடு இணைந்ததனால் அறிவு குழந்தையாக பிறக்கிறது. ஹரிஹர சுதன் யாருங்க? ஐயப்பன் மலையில, சபரிமலையில ஐயப்ப சுவாமி ஹரிஹர சுதன். ஹரி விஷ்ணு, அரண் சிவபெருமான். ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்தை பிறக்குமா? அப்போ அரண் என்ற சிவம் சுத்தவெளி, ஹரி என்ற இயக்கம் தூய்மையானது. தூய்மையான அறிவுக்கும் தூய்மையான இயக்கத்துக்கும் பிறந்தது தூய்மையான தெய்வீகம். எனவே கன்னி மேரிக்கு இயேசு பிரான் பிறந்தார் என்று சொன்னால் தூய்மையான அறிவின் மறுபிறப்பு, தெய்வத்தின் மறுபிறப்பு. அதனால் இவர் தேவகுமாரன். தாய் தந்தை இணைந்தாலே அங்க ரெண்டு கருமையங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கலங்கப்பட்டு கொண்டே வந்தது. அதனால் அது தாழ்வில் இருந்து உண்டாகிறது, உடல் உணர்ச்சிகளின் சங்கமத்தில் பிறக்கிறது. அதாவது குழந்தைகளை தேர்ந்தெடுத்து பெறுவதை விட இருக்க முடியாமல் பெற்றுக்கொள்கின்ற தம்பதிகளை இங்க இந்தியாவில் அதிகம். இந்திய மக்கள் ஏன் இந்த அளவுக்கு தரம் கெட்டு கிடக்கிறார்கள் என்று சொன்னால், இங்க குழந்தைகளை தேர்வு செய்து பெறக்கூடிய அளவுக்கு பெற்றோர்கள் தரம் வாய்ந்தவர்கள் அல்ல. எல்லாம் அரை வேக்காட்டு பிசாசுகள். இந்த பிசாசுக்கு பிசாசு பிறக்காம தெய்வமா பிறக்கும். நீங்க இப்ப சொல்லுவாங்க, போயும்போது எனக்கு பிறந்தே சனியனே. அது குட்டி சனிய, நீ பெரிய சனிய, உன் வீட்டுக்காரோ பெரிய சனிய. இந்த ரெண்டு பெரிய சனி பிறந்தா அது குட்டி சனிய. சரியா தானே இருக்கும். சனிக்கு சனி பிறக்கும், குருவுக்கு குரு பிறக்கும். நீங்க குருவா இருந்திருந்தா குரு பிறந்திருப்பாரு, நீங்க சனிகளா இருந்தா சனிதான் பிறக்கும். எனவே நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன், தெய்வ தன்மையோடு சத்துவ குணத்திலே பிறந்தவன். நீங்கள் உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் சுத்தவெளியிலிருந்து உண்டானவன். பிதாவுடைய பரிசுத்த குமாரன் நான். பரிசுத்த ஆத்மாவாகிய பரமாத்மாவை போல தூய்மையான ஜீவாத்மா நான், களங்கம் இல்லாத ஜீவாத்மா நான். அப்போ இது பின்னப்பட்ட ஜீவாத்மா, முழுமையில் பரமாத்மா. பரமாத்மாவின் தூய்மையே ஜீவாத்மாவிலும் இருந்தால் அவர் தேவகுமாரன். அப்படி இல்லாத போது, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால்,
தெய்வத்தின் அம்சம் நான், தேவனின் குமாரன் நான் என்று குருமார்களை மதிக்க தவறிவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இப்போ எல்லா வளங்களும் உலகத்தில் நிறைந்திருக்குங்க. இஸ்ரேலும் ஈரானும் சண்டை, இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் சண்டை, இந்தியாவுக்குள்ள பல கலவரங்கள், ஒரு நிம்மதியான நிறைவான வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு சமுதாய சூழ்நிலைகள். இப்போ உலகத்துல அங்கங்க ஏன் இவ்வளவு சிக்கல் இருக்கிறது மனிதனுக்கு என்றால், இவர்கள் மகான்களை மதிக்காதது மட்டுமல்ல, கொன்று குவித்தார்கள். மகான்களை கொன்று குவித்தார்கள். இயேசுபிரான் எந்த வயசு சேர்த்தாருங்க? 34 35. நபிகள் நாயகம் 35 36. விவேகானந்தர் 34. வள்ளல் பெருமான் 34. ஆதிசங்கரர் அவர் 30-35 வயசு. சாக்ரட்டிஸ், இப்படி எத்தனை மகளை கொன்று குவித்தது இந்த சமுதாயம். எப்படி நிம்மதியா வாழ முடியும்? மகாபாரதத்துல அருமையான ஒரு காட்சி உண்டு. நேரம் கருதி அதை நாளைக்கு சொல்கிறேன். வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்று நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வார்த்தைகளால் எண்ண ஓட்டங்களை விவரிக்க சற்று சிரமமாகவே இருக்கின்றது. அருமையான கருத்துக்கள், ஆழ்ந்த கருத்துக்கள், அனைவருமே இதை அசை போட வேண்டிய கருத்துக்கள். வாழ்க வளமுடன். தொடர் நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கற்பகவள்ளி இசக்கிமுத்து அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கற்பகவள்ளி இசக்கிமுத்து அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம்,
மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டுப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்பை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீகம் தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் நன்றிகள்.